அனைவருக்கும் வணக்கம். ஸோ நமக்கு அடுத்து மெயின்ஸ் வரப்போகுது இல்லையா? ஸோ அந்த ஒரு பேசிஸ்ல நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு செஷன்ஸா பார்த்துட்டே வரோம். சரிங்களா? ஸோ நமக்கு கண்டிப்பா எக்ஸாம்ல ஆகஸ்ட் மந்த்லேருந்து ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். சரிங்களா? இப்ப நான் செப்டம்பர்ல எக்ஸாம். ஆகஸ்ட் மந்த்லேருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸோட நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆகஸ்ட்லேருந்து வரது அதிகமாவே இருக்கும். சரிங்களா? ஸோ ஒண்ணா நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த பிடிஎஃப்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 80 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கு. சரிங்களா? ஸோ இதுலேருந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் கட்டாயம் ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. சரிங்களா? இது போக நம்ம இன்ஸ்டியூட்ல என்ன பண்ணியிருக்கோம்னா, டெய்லியும் ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கு உண்டான பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். நமக்கு டிஸ்கிரிப்ஷன்ல. சரியா? அது மட்டும் இல்லாம, நமக்கு ஒரு 16 பேஜஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ்ல வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் ஆகுற அளவுக்கு. ஸோ அந்த ஒரு 16 பேஜஸ நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா, எல்லா மந்தோட லாஸ்ட் ஒரு 3 டூ 4 மந்த்ஸ் ஓகேங்களா? ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், மிட் செப்டம்பர் வரைக்கும் அதுல இருக்கு. ஓகேவா? செப்டம்பர், மிட் செப்டம்பர் வரைக்கும் இருக்கு. ஸோ கட்டாயம் இதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துரும். ஏன்னா, அதர் ஏரியாஸ் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு எல்லாருமே படிச்சு வச்சிருப்பாங்க. பிராக்டிஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல தான் உங்கனால ஒரு டிஃபரன்ஸ் மேக்கிங் காட்ட முடியும். சரிங்களா? உங்களுக்கும் உங்களோட காம்படிட்டருக்கும் ஒரு டிஃபரன்ஸ் மேக்கிங் அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ்ல தான் இருக்கும். சரிங்களா? ஸோ படிச்சுட்டு போனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். வாட் இஸ் த நேம் ஆஃப் இந்தியாஸ் செகண்ட் நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நியூக்ளியர் பவர்ட் இந்தியாவோட செகண்ட் நியூக்ளியர் பவர்டு சப்மரைன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் அரிகாட். ஃபர்ஸ்ட் ஒன் பேர் ஐஎன்எஸ் அரிஹண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது விச் சிட்டி ரிசீவ்ட் வேர்ல்டு கிராஃப்ட் சிட்டி சர்டிபிகேட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீநகர். ஓகே. ஹூ ஹாஸ் பீன் அவார்டட் வித் விக்யான் ரத்னா புரஸ்கார் 2024 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ விக்யான் ரத்னா புரஸ்கார் அப்படின்னா இது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட். ஆக்சுவலி விக்யான் ரத்னா அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் சயின்ஸ் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? நேஷனல் சயின்ஸ் அவார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைமா இந்த வருஷம் தான் இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் மந்த் தான் கொடுத்துருந்தாங்க. விக்யான் ரத்னா யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டை சேர்ந்த கோவிந்தராஜன் பத்மநாபன் அவருக்கு. ஓகேவா? அடுத்தது விச் ஸ்பேஸ் ஏஜென்சி சக்சஸ்ஃபுல்லி லான்ச் இஓஎஸ் 8 சேட்டலைட். இஓஎஸ் அப்படின்னா எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். இதை யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரோ தான். ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் எஸ்எஸ்எல்வி D3ல லான்ச் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது விச் ஆக்டர்ஸ் பீயிங் அமெண்டட் பை த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில். வக்ஃப் ஆக்ட் 1995 அமெண்ட் பண்றதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் பில்ல வந்து லோக்சபால கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அடுத்தது விச் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் இந்தியாஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் டைகர் ரிசர்வ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சத்தீஸ்கர். ஓகேங்களா? சத்தீஸ்கரோட 4th டைகர் ரிசர்வா அது இருக்கும். அடுத்தது விச் ஃபிலிம் ஒன் த பெஸ்ட் ஃபிலிம் அவார்ட் அட் நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் ஆர்ட் கேரளாவை சேர்ந்த ஒரு மூவி. சரியா? அடுத்தது ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் என்எஸ்ஜி அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டி கார்டு. ஓகேவா? நேஷனல் செக்யூரிட்டி கார்டு. ஸோ இதோட டைரக்டர் ஜெனரலா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா பி ஸ்ரீனிவாசன் அவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது விச் கம்பெனி லான்ச் ஹில்கால் வேக்சின் டு ஃபைட் காலரா. ஸோ காலரா அப்படிங்கிறதும் கொஸ்டின் தான். ஹில்கான் வேக்சின் பேரும் கொஸ்டின் தான். யாரு எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா பாரத் பயோடெக். ரீசெண்டா மங்கி பாக்ஸ்க்கு கூட ஒரு வேக்சினை WHO அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. மிட் செப்டம்பர்ல வரும் இது. சரிங்களா? MVA-BN அப்படிங்கிற வேக்சின். சரியா? இதே மலேரியா அப்படின்னு பார்த்தோம்னா RTS அப்படிங்கிற வேக்சின் வரும். செர்விக்கல் கேன்சருக்கு வந்து செர்வாவேக் அப்படிங்கிற வேக்சின் வரும். சரிங்களா? அடுத்தது ஹவு மெனி நியூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் வில் பி கிரியேட்டட் இன் லடாக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 நியூ டிஸ்ட்ரிக்ட்ஸை கிரியேட் பண்ண போறதா ஹோம் மினிஸ்ட்ரி வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது அண்டர் த யூபிஎஸ் அப்படின்னா யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம். இதுக்கு முன்னாடி நியூ பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா வாட் இஸ் த கேரண்டீட் மினிமம் மந்த்லி பென்ஷன் ஃபார் அன் எம்ப்ளாயி ஹூ ரிட்டையர்ஸ் ஆஃப்டர் அட்லீஸ்ட் 10 years ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒருத்தர் 10 வருஷம் அவருக்கு சர்வீஸ் இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு எவ்வளவு பென்ஷன் கிடைக்கும்னா 10,000 ரூபாய் கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் பேஸ் பண்ணி அந்த பென்ஷன் அமௌண்ட் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். சரிங்களா? SLCR ப்ராஜெக்ட் ஹஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் இன் விச் சிட்டி. வாரணாசியில லான்ச் ஆயிருக்கு. நேஷனல் ஸ்பேஸ் டே கேட்டிருக்காங்க. 23rd ஆகஸ்ட். ஆக்சுவலி ஆகஸ்ட் 23 2023ல சந்திராயன் 3ஓட சவுத் போல் சந்திராயன் 3 மூனோட சவுத் போல்ல போய் லேண்ட் ஆயிருக்கும்.
இந்த லேண்ட் ஆன பாயிண்ட்டுக்கு பேர் வந்து சிவ் சக்தி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ அந்த லேண்ட் ஆன டேட்ட தான் நம்ம நேஷனல் ஸ்பேஸ் டேவா அப்சர்வ் பண்றோம். அடுத்தது, ஹூ இஸ் த நியூ யூனியன் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 அப்பாயின்ட்மெண்ட்ஸ் இங்க நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க கோவிந்த் மோகன் அப்படிங்கிறவர் யூனியன் ஹோம் செக்ரட்டரியா. கேபினட் செக்ரட்டரி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, டி.வி. சோமநாதன். ரீசென்ட்டா அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. டி.வி. சோமநாதன் அப்படிங்கிறவரு கேபினட் செக்ரட்டரியா. ஓகேவா? அடுத்தது, ஹூ ஹாஸ் பீன் நேம்ட் அஸ் நியூ சேர்மன் ஆஃப் ஐசிசி? ஜெய்ஷா. இந்தியாவை சேர்ந்த ஜெய்ஷா அவர்கள். அடுத்தது, நியூ டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் யாருன்னா ராகுல் நவீன். அடுத்தது, what was the theme of India's 78th Independence Day celebrations அப்படின்னு கேட்டிருக்காங்க. விக்ஷித் பாரத். சரியா? Who successfully tested long range glide bomb named கௌரவ். ஸோ நேம் தான் ரொம்ப முக்கியம். கௌரவ் அப்படிங்கிற நேம் டிஆர்டிஓ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மிசைல் டெஸ்டிங் அப்படின்னாலே டிஆர்டிஓ தான். கௌரவ் அப்படிங்கிற நேமை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் சோலார் கேலண்டர் ஹாஸ் பின் டிஸ்கவர்ட் இன் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கன்னா டர்க்கியில். ஓகே, விச் மினிஸ்ட்ரி லான்ச் தீன் தயாள் ஸ்பார்ஸ் யோஜனா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. அடுத்தது, நியூ கேபினட் செக்ரட்டரி நம்ம பார்த்தோம் இல்லையா, டி.வி. சோமநாதன். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ரைஸ் ஏடிஎம் எங்க வந்திருக்குன்னா ஒடிசால வந்திருக்கு. பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், ரேஷன் கடைகள்ல யூஸ் பண்றது. சரியா? வாட் இஸ் த நேம் ஆஃப் இண்டிஜினியஸ்லி டெவலப்டு ட்ரெயின் கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவச் அப்படிங்கிறது. ஆஃப்டர் சர்விங் ஃபார் 15 years, Sheikh Hasina resigned as the Prime Minister of Bangladesh. She belongs to which political party அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஷேக் ஹாசினா அவாமி லீக். சரியா? இவங்களுக்கு பதிலாக இப்போ இன்ட்ரீம் கவர்மெண்ட் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ட்ரீம் கவர்மெண்டோட ஹெட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முகமது யூனஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் அதான், முகமது யூனஸ் சஹாபுதீன் அப்படிங்கிறது தான் அவரோட பேரு. ஷார்ட்டா முகமது யூனஸ் தான் சொல்லுவார். 2008 நோபல் பிரைஸ் கூட வாங்கியிருப்பார். சரியா? அடுத்தது, யாமினி கிருஷ்ணமூர்த்தி who recently passed away was related to which dance form அப்படின்னு கேட்டிருக்காங்க. she is related to பரதநாட்டியம் and குச்சிப்புடி. நோவாக் ஜோகோவிச் won which medal at Paris 2024 Olympics? கோல்டு மெடல் வின் பண்ணியிருப்பார் நோவாக். ஓகேவா? செர்பியா. நோவாக் ஜோகோவிச் வந்து செர்பியா. விச் கண்ட்ரி ஹாஸ்டட் 2024 சம்மர் ஒலிம்பிக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. பிரான்ஸ், பாரிஸ்ல வந்து நம்மளுக்கு நடந்திருக்கு. சரியா? சம்மர் ஒலிம்பிக்ஸ் அண்ட் பாராலிம்பிக்ஸ் ரெண்டுமே பாரிஸ்ல தான் நடந்துச்சு. பாரிஸ்ல நடந்த ஒலிம்பிக்ஸ் வந்து 33rd எடிஷன். சரியா? பாராலிம்பிக்ஸ் 17th எடிஷனா இருந்திருக்கும். விச் கண்ட்ரி வந்த மோஸ்ட் மெடல்ஸ் அட் 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல? யூஎஸ்ஏ. ஓகேவா? அடுத்தது, மனு பாக்கர் ஒன் விச் மெடல் இன் women's 10 meter air pistol shooting event at Paris Olympics 2024. 10 meter air pistol அப்படிங்கிறது முக்கியம். என்ன மெடல்னா பிரான்ஸ் மெடல். அடுத்தது, மனு பாக்கர் அண்ட் சரப்ஜோத் சிங் ஒன் விச் மெடல் அட் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 2024. இவங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீரஜ் சோப்ரா அவர் மட்டும்தான் சில்வர் வாங்கியிருப்பாங்க. இது எல்லாருமே பிரான்ஸ் மெடல் தான். சரியா? Swapnil Kusal recently won a bronze medal in which sports event? ஷூட்டிங்ல. சரியா? Which country won the bronze medal in hockey? இந்தியா தான். நீரஜ் சோப்ரா ஒன் விச் மெடல் இந்த மென்ஸ் ஜாவ்லின் த்ரோ? சில்வர். இவர் மட்டும்தான் சில்வர் வாங்கியிருப்பாரு. கோல்டு யாருன்னா அர்ஷத் நதீம் வந்து வாங்கியிருப்பாங்க. ஓகே, அர்ஷத் நதீம் ஃப்ரம் பாகிஸ்தான் அரௌண்ட் 92 மீட்டர் த்ரோ பண்ணியிருப்பார். ஓகே, ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு ஒரே மெடல் தான் வின் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதுலயே அவங்க கோல்டு நம்மளோட முன்னாடி பொசிஷன்ல வந்து இருந்திருப்பாங்க. ஸோ இவர் நீரஜ் சோப்ரா பொறுத்த வரைக்கும் எவ்வளவு மீட்டர் த்ரோ பண்ணியிருப்பாருன்னா 89.45 மீட்டர் த்ரோ பண்ணியிருப்பாரு. சரிங்களா? ஸோ ஆனா நமக்கு பாகிஸ்தான் வின் பண்ண அந்த த்ரோ இருக்கு இல்லையா, அர்ஷத் நதீம் எவ்வளவு தூரம் த்ரோ பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா 92.97 மீட்டர் த்ரோ பண்ணியிருப்பார். சரியா? இது வேர்ல்ட் ரெக்கார்ட், கின்னஸ் ஒலிம்பிக் ரெக்கார்டாகவும் இருக்கு, வேர்ல்ட் ரெக்கார்டாகவும் இருக்கு. சரியா? அடுத்தது, அமன் ஷெராவத்
who recently won bronze medal at Paris Olympics 2024 is associated with which sports அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட யங்கஸ்ட் ஒலிம்பிக் மெடல் வின்னர் 21 இயர்ஸ் 24 டேஸ்ல ஒலிம்பிக் மெடல் வின் பண்ணியிருப்பாரு. ரெஸ்லிங்கோட ரிலேட் ஆகி வருவார். அடுத்தது when is partition horrors remembrance day observed அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 14 தான் பார்ட்டிஷன் ஹாரர் ரிமெம்பரன்ஸ் டே. நேஷனல் ஜாவ்லின் டே ஆகஸ்ட் 7. டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல நீரஜ் சோப்ரா கோல்டு இந்த டேட்ல தான் வின் பண்ணிருப்பார். அதனாலதான் இந்த நேஷனல் ஜாவ்லின் டே அப்படின்னு சொல்றோம். அடுத்தது ஹிரோசிமா டே ஆகஸ்ட் 6. ஹிரோசிமால செகண்ட் வேர்ல்டு வார்ல பாம்பு போட்ட அந்த டேட் தான். நாகசாகி அப்படின்னா ஆகஸ்ட் 9 வரும். சரிங்களா? அடுத்தது ரீசென்ட்லி டைஃபூன் ஷான்ஷன் அஃபெக்டட் ஏரியாஸ் ஆஃப் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷான்ஷன் அப்படின்னா ஜப்பான். சரியா? அடுத்தது who has been appointed as the railway board chairman and CEO அப்படின்னு கேட்டிருக்காங்க. சதீஷ் குமார். நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே ஆகஸ்ட் 29. சரிங்களா? வேர்ல்ட் விச் கண்ட்ரி லான்ச் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மொபைல் ஹைபிரிட் ராக்கெட் ரூமி 1. இதுவே கேட்கலாம். இந்தியா தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸ்பேஸ் ஜோன் அப்படிங்கிற பிரைவேட் கம்பெனி. அடுத்தது விச் ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் சுபத்ரா ஸ்கீம். ஒடிசா கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சுபத்ரா ஸ்கீம் அப்படின்னா 5 இயர்ஸ்ல விமன்ஸ்க்கு அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய விமன்ஸ்க்கு 5 இயர்ஸ்ல 50,000 கொடுக்க போறாங்க. ஒரு வருஷத்துக்கு 10K கொடுப்பாங்க. அதை 5K ரெண்டு இன்ஸ்டால்மெண்டா கொடுக்க போறாங்க. சரியா? அதான் சுபத்ரா ஸ்கீம். பிரைம் மினிஸ்டர் மோடிஸ் போலாண்ட் விசிட் வாஸ் த ஃபர்ஸ்ட் விசிட் பை அன் இந்தியன் பிஎம் டு த கண்ட்ரி டு போலாண்ட் இன் 45 இயர்ஸ். 45 வருஷம் கழிச்சு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் போலாண்ட் போயிருக்காங்க. அதுதான் நியூஸ். சரியா? அதே மாதிரி யுக்ரைனுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் போயிருப்பார் ரீசெண்டா. யுக்ரைன் இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுல இருந்து, அதாவது சோவியத் ரஷ்யால இருந்து பிரிஞ்சதுக்கு அப்புறமா, ஏன்னா யுஎஸ்எஸ்ஆர் அப்படிங்கிற நாடு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது கூட தான் யுக்ரைன், இந்த மாதிரி நிறைய நாடுகள் இருந்திருப்பாங்க. இதுல இருந்து 1991ல யுக்ரைன் பிரிஞ்சு வந்திருக்கும். பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி தான் அங்க போயிருப்பார். இது கூட நமக்கு கேட்கலாம். சரியா? அடுத்து ரீசென்ட்லி பிரைம் மினிஸ்டர் மோடி பிரசன்டட் விசம் கியூப்ஸ் டு விச் கண்ட்ரி. விசம் அப்படிங்கிறது நமக்கு ஆரோக்கிய மைத்ரி கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு கியூப் ஷேப்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கியூபை வந்து நம்ம டிசாஸ்டர் நடந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா அது அந்த கியூப் அப்படிங்கிறது ஒரு ஒரு டெம்பரரி ஹாஸ்பிட்டல் மாதிரி அப்படியே அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ அதை யாருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா யுக்ரைனுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஹூ பிகேம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு வின் நேஷனல் கார் ரேசிங் சாம்பியன்ஷிப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டயானா பஞ்சோல். ஆத்தர் ஆஃப் த புக் டைட்டில் மோடிஸ் கவர்னன்ஸ் ட்ரையம்ப் அப்படிங்கிறது தருண் சக். ஓகேவா? பொலாரிஸ் டான் மிஷன் ஸ்பேஸ் எக்ஸோடது ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஸ்பேஸ் வாக் மிஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஏன்னா சிவிலியன் பீப்புள், இதுக்கு முன்னாடிலாம் ஆஸ்ட்ரோநாட்ஸ் தான் ஸ்பேஸ் வாக் பண்ணியிருக்காங்க. ஸோ சிவிலியன்ஸ் ஒரு 4 பேர் இதுல ஸ்பேஸ் வாக் பண்ண போறாங்க. சிவிலியன்ஸ் பண்ணக்கூடியனால இதை கமர்ஷியல் ஸ்பேஸ் வாக் அப்படின்னு சொல்றோம். இன் விச் ஸ்டேட் வில் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் மியூசியம் பி எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க வரப்போகுது அப்படின்னா ஹரியானா தான் இந்த கான்ஸ்டிடியூஷன் மியூசியம் அப்படிங்கிறது வரப்போகுது. சரியா? அடுத்தது who has ranked top central banker for second year in a row. நம்மளோட ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த தாஸ் அவர் தான் டாப் சென்ட்ரல் பேங்கர். சென்ட்ரல் பேங்க் அப்படின்னா ஆர்பிஐ இருக்கு இல்லையா? ஸோ ஆர்பிஐயோட கவர்னர்ஸ் அவங்களோட ரேங்கிங்ஸ்ல நம்ம கவர்னர் டாப்பா வந்திருக்கார். சரியா? அடுத்தடுத்து கன்சிக்யூட்டிவ் இயர்ஸ்ல. விச் ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் முக்கியமந்திரி மாஜி லட்கி பஹின் யோஜனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மகாராஷ்டிரா கவர்மெண்ட் இதை லான்ச் பண்ணிருக்காங்க. அடுத்தது who was known as the father of Agni missiles and recently passed away. யாருன்னா ராம் நாராயண் அகர்வால். இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் நமக்கு. இதே கான்ஸ்டிடியூஷன் மியூசியம் இதெல்லாம். அடுத்தது which state government declared geolifts and petrolifts as protected monuments அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்கன்னா மகாராஷ்டிரா. பவுல் ககாமி became president of Rwanda. இந்தியா கண்டக்டட் எக்ஸர்சைஸ் மித்ரா சக்தி வித் ஸ்ரீலங்கா கூட சேர்ந்து பண்ணியிருக்கோம். உதாரா சக்தி அப்படிங்கிறது இந்தியாவும் மலேசியாவும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். சரிங்களா? விச் ஐஐடி டெவலப்டு இ-ஷூஸ் ஃபார் லைவ் லொகேஷன் ட்ராக்கிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐஐடி இந்தோர் இதை பண்ணியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் எஸ்பிஐயோட சேர்பர்சனா சல்லு ஸ்ரீனிவாசலு ரெட்டி. சல்லா ஸ்ரீனிவாசலு ரெட்டி. அடுத்தது who launched e-சாக்ஷியா, நியாய சேது, நியாய ஸ்ருதி அண்ட் இ-சம்மன் ஆப்ஸ். இதெல்லாம் நியூ கிரிமினல் லாஸ். பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா,
பாரதிய சாக்ஷிய அதீனியம் அதோட ரிலேட் ஆகி வரக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் யார் லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா. ஹூ ஹாஸ் பீன் அவார்டட் பிரஸ்டீஜியஸ் ஒலிம்பிக் ஆர்டர் அவார்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பை இந்தியன் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி கொடுக்கக்கூடிய ஹையஸ்ட் அவார்ட்னா அது ஒலிம்பிக் ஆர்டர் அவார்ட். நெல்சன் மண்டேலா, இந்திரா காந்தி அவங்களுக்குலாம் இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில இருந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா அபினவ் பிந்த்ராக்கு. இவர் 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக்ஸ்ல இண்டிவிஜுவல் ஈவெண்ட்ல கோல்டு மெடல் வின் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியனா இவர் தான் இருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி டீம் ஈவெண்ட்ல ஹாக்கில தான் இந்தியா கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கோம். இண்டிவிஜுவல் ஈவெண்ட்ல கோல்டு வின் பண்ணது இவர் தான். அடுத்தது, விச் இந்தியன் ரெஸ்லர் ஹாஸ் அனௌன்ஸ்ட் ஹர் ரிட்டையர்மெண்ட் ஆஃப்டர் பீங் டிஸ்குவாலிஃபைட் ஃப்ரம் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ். வினேஷ் போகத் ஃபைனல்ல 100 கிராம்ஸ் வந்து அதிகமா இருக்காங்க இவங்களோட வெயிட் அப்படின்னு சொல்லி இவங்கள டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது, விச் கண்ட்ரி பாயிண்டட் ஃபாத்திமா முகர்ஜரானி அஸ் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் கவர்மெண்ட் ஸ்போக் பர்சன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா ஈரான். அடுத்ததா பார்த்தோம்னா விச் ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் முக்கிய மந்திரி சுக் சிக்ஷா யோஜனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிமாச்சல் பிரதேஷ். அடுத்தது, விச் ஸ்டேட் பிகம் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு அடாப்ட் த நியூலி இன்ட்ரடியூஸ்ட் யூனிஃபைடு பென்ஷன் சிஸ்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா தான் ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இந்தியன் டூரிஸ்ட் to undertake a journey into space with Blue Origin's NS-25 mission. ஸோ கோபி தோட்டக்குரா அவர் வந்து ஸ்பேஸ் டூரிசம் போயிட்டு வந்திருப்பாரு. இவர் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இந்தியன். ஓகேவா? ஸோ இது வந்து மிஷன் கூட முக்கியம் தான். NS-25 மிஷன். இந்த கம்பெனினா ப்ளூ ஆரிஜின், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, ஹூ அன்வீல்ட் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் இ மேகசின் சப்னோ கி உதான் அப்படின்றது உதான் பிரதான் அப்படின்னு வரும். தார்மேந்திர பிரதான். சரியா? அடுத்தது, த சயின்டிஸ்ட் ஆண்டர்பிரினர் எம்பவரிங் மில்லியன்ஸ் ஆஃப் விமென்ஸ் இஸ் அன் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் கல்பனா சங்கர். ஓகேவா? சவுத் இந்தியன் ஆதிவாசி நாலேஜ் சென்டர் கால்ட் கனு வாஸ் லான்ச்ட் இன் விச் ஸ்டேட்? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். கர்நாடகால வந்திருக்கு. நீரஜ் சோப்ரா ஒன் விச் மெடல் இன் லவ்சைன் டைமண்ட் லீக் 2024. ஸோ ஒலிம்பிக்ஸ் முடிஞ்சாலே இந்த டைமண்ட் லீக் நடந்திருக்கும். இதுல நீரஜ் சோப்ரா இதுலயும் சில்வர் தான் வின் பண்ணியிருக்காரு. சரியா? Which airport recognized as the best airport at the prestigious India Travel Awards? அதுல ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஹைதராபாத்ல இருக்கு இல்லையா, அதுதான் பெஸ்ட் ஏர்போர்ட்னு ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. Which company emerged as world's strongest food and dairy brand அப்படின்னா அமுல். ரீசெண்டா யூஎஸ்ல கூட உங்களோட ஆபரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட், who has been appointed as the chef de mission for the Paris Olympics 2024? சத்யபிரகாஷ் சங்மான். பார்த்தோம்னா இந்தியாவில இருந்து 117 அத்லெட்ஸ், 70 மென், 47 விமன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு ஹெட்டா யார் இருப்பாங்கன்னா இந்த செஃப் டி மிஷன் தான் இருப்பாங்க, சத்யபிரகாஷ் சங்மான். அடுத்தது, ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இஎஸ்ஐசி? யாருன்னா அசோக் குமார் சிங். பெச்சோங்கான் ஷினவத்ரா ஓகேவா became the youngest prime minister of which country? தாய்லாந்து. Which country hosted third voice of global south summit? ஒரு விர்ச்சுவல் மீட்டிங்கா இருந்துச்சு. இந்தியா தான் இதை ஹாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சரியா? Who launches Flood Watch India 2.0 ஆப் ஃபார் ரியல் டைம் ஃப்ளட் ஃபார்காஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா சிஆர் பட்டேல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. Who has been appointed as new head coach of India's ஜூனியர் மென்ஸ் ஹாக்கி டீம்? ஸ்ரீஜேஷ் இந்தியா டீமோட கோல் கீப்பரா இருந்து ஹாக்கில பிரான்ஸ் மெடல் வின் பண்ண டீம்ல ஒரு பார்ட்டா இருந்தாரு. இப்ப ரீசெண்டா ரிட்டையர் ஆயிட்டாரு. அவரை வந்து இப்படி பண்ணிருக்காங்க. அடுத்தது, ரீசென்ட்லி கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஹவு மெனி நியூ ரயில்வே லைன் ப்ராஜெக்ட்ஸ்? 8 ரயில்வே லைன் ப்ராஜெக்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. த பிராட்காஸ்டிங் சர்வீசஸ் பில் 2024 எய்ம்ஸ் டு ரீப்ளேஸ் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேபிள் டெலிவிஷன் நெட்வொர்க்ஸ் ஆக்ட் 1995. சரியா? இந்தியன் ஆர்மி கண்டக்ட்ஸ் பர்வத் பிரஹார் எக்ஸசைஸ் இன் விச் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி? லடாக்ல. பர்வத் பிரஹார்னா இந்தியன் ஆர்மி நடத்துறது லடாக்ல. ஷோபனா ரெனாடே ரீசென்ட்லி பாஸ்ட் அவே வாஸ் அ சோஷியல் ஒர்க்கர். சரியா? ரீசென்ட்லி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜிஐ டேக்டு ஃபிக் ஜூஸ் எக்ஸ்போர்ட்டட் டு விச் கண்ட்ரினா போலாண்டுக்கு ஃபிக் ஜூஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். Recently, Tata Group unveiled rupees 27,000 crore semiconductor facility in which state? அப்படின்னா Assam.
விச் கண்ட்ரி ஹாஸ்டட் ஏசியன் இந்தியா ட்ரேட் இன் கூட்ஸ் அக்ரிமெண்ட் ஐச்சிகா அப்படிங்கிற மீட்டிங் இந்தோனேஷியாவில் நடந்துச்சு. Who authored a book titled இந்தியா அட் 100 என்விஷனிங் டுமாரோஸ் எக்கனாமிக் பவர் ஹவுஸ் அப்படின்றத கேவி சுப்பிரமணியம் எழுதியிருக்கார். ஓகேங்களா. விச் ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் முக்கியமந்திரி மயன் சம்மன் யோஜனா ஜார்க்கண்ட் ராஷ்டிரா. விச் கண்ட்ரி பிகேம் தி செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் அலுமினியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா இந்தியா தான். சரிங்களா. ஸோ இதில் ஃபுல்லாக ஆகஸ்ட் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். சரிங்களா. மோஸ்ட்டாக இதுலேருந்து நமக்கு ரிப்பீட்டட் ஆயிரும். இதோட பிடிஎஃப் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா. ஸோ டவுன்லோட் பண்ணி அட்டாச்மெண்ட் எடுத்து பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நமக்கு 16 பேஜஸ் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் வைஸா ரெடி ஆயிருக்கு. ஓகேங்களா. அப்பாயின்மெண்ட்ஸ் தனியா, அவார்ட்ஸ் தனியா, கம்பைலேஷனா லாஸ்ட் 3 to 4 months மிட் செப்டம்பர் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ரீசெண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அந்த மாதிரி நமக்கு ஒரு கம்பைலேஷன், இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங்ஸ் அது எல்லாமே தனியா ரெடி ஆயிருக்கு. அது ஒரு 16 பேஜஸ் இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு ஆகஸ்ட் மந்த் மாதிரி மிட் செப்டம்பர், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இது எல்லாமே உங்களுக்கு அது தனியா உங்களுக்கு ஒரு பிடிஎஃபா யூடியூப்ல அப்லோட் ஆயிரும். சரிங்களா. ஸோ டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல, டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. எக்ஸாம் நல்லா பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.